ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நீட் ஃபிசிக்ஸ் இமேஜ். இந்த சேனலில் நம்ம நீட்டுக்கான கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 14 வீடியோஸ் பார்த்தாச்சு. இப்போ 15 வீடியோ நம்ம வந்து போடுவோம். இதில் நம்ம என்ன அப்படிங்க பார்ப்போம், கொஸ்டின்ஸ் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இதில் வந்து பாய் த்ரோஸ் balls into air at a regular interval of 2 seconds. The next ball is thrown when the velocity of the first ball is 0. How high to the ball rise above his hand? அதாவது ஒரு பையன் பந்து எறிதான், ஒரு பந்து ரெண்டு வினாடி இடைவெளியில் தான். அதாவது ஒரு பந்து மேலே போகணும், அடுத்த பந்து எறிதான். இப்போ ஃபஸ்ட்டு பால் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி மேலே போயிட்டா அப்போ செகண்ட் பால் த்ரோ பண்ணுதாப்புல. சரியா? அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ உயரம் எவ்வளோ ஹைட் போகணும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஃபார்முலா இதில் மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு வந்து V = U + AT. அப்போ தான் எந்த வெலாசிட்டி ஏறிதான் தெரியுங்களா. விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, அது தெரியாது, 0 ஆயிரும். ஏன்னா V வந்து ஃபைனலாக 0 ஆயிரும். U நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. ஏன்னா ஆப்ஜெக்ட் மேலே போதா, கிராவிட்டி அகைன்ஸ். அப்போ A = -G அப்படின்னு வச்சுலாம் போட்டுடலாம். ரைட்டா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்து மேலே எறியும்போது பந்து மேலே எப்படி போகும். பந்து மேலே போகும்போது என்ன ஆகுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி இப்போ ஓங்க பாயிண்ட்லேருந்து எறியும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஓங்க பாயிண்ட்லேருந்து எரிச்சோம்னா இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு என்ன, இந்த ஓங்க பாயிண்ட்லேருந்து ஏங்க பாயிண்ட்டுக்கு போகணும்னு வச்சுக்கிறோம். இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஓங்க பாயிண்ட் அந்த பையன் எரியும்போது என்ன நடக்கணும், அந்த பந்து மேலே எரியும்போது நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து இருக்கும், 0வாக இருக்காது. ஆனால் மேக்ஸிமம் ஹைட்டு மேலே போனோன்னு என்னது, V வந்து 0 ஆயிரும். அப்போ நம்ம என்ன செஞ்சலாம், இதில் வந்து என்ன செஞ்சலாம் அப்படின்னா, இப்போ நம்ம படிச்சிருக்கோம்ல, மேக்ஸிமம் ஹைட்டில் ஃபைனல் வெலாசிட்டி 0. அதாவது ஒரு பொருளான நிச்சயம் பெருமை உயரம் மேலே போயிட்டோன்னா நமக்கு என்ன செய்யும், மேலே போயிட்டோன்னா நமக்கு வந்து V வந்து 0 ஆயிரும். அப்போ நம்ம என்ன இடையில என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், V = வந்து U + AT அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா, 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கான். A boy throws balls into air at regular interval 2 seconds. அப்போ T வந்து 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. பந்து வந்து கிராவிட்டிக்கு எகென்ஸ்டாக போகுது, புவியீர்ப்பு விசை. அப்போ A = -G அப்படின்னு போடணும். ரைட்டா? இப்போ அப்போ V = 0. ஏன்னா மேக்ஸிமம் ஹைட்டு போனாலே V வந்து 0 அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ நம்ம என்ன எழுதலாம், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 0 = U - GT அப்படின்னு போட்டுடலாமா? அப்போ U கிடச்சிடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, U = 0 என்ன வந்தாச்சு U. அப்போ U வந்து தெரியாதான் ஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்க முடியாது, தான் U ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். G வந்து 10 எடுத்துக்கோங்க, டைம் வந்து 2ன்னு கொடுத்துருக்கு. அப்போ என்னாச்சு, 0 = U - 20ன்னு இருக்குது. அப்போ அந்த 20 இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா U = நமக்கு வந்து 20. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி கிடச்சிட்டு இல்லையா? கிடச்சிட்டா உடனே என்ன செஞ்சலாம், நம்ம எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு. அந்த பந்து வந்து என்ன கொஸ்டின் அப்படி தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, how high to the ball rise above his hand. அவங்க இந்த பையனுடைய கையிலேருந்து இந்த பந்து எவ்வளோ உயரம் போயிருக்கும் அப்படின்னு ஹைச்சை கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் மோஷனில் படிச்சுப்போம் இல்லையா, V² என்ன படிச்சுப்போம், U² ப்ளஸ் என்ன செஞ்சோம், நமக்கு 2A படிச்சுக்கோம், நமக்கு வந்து 2AS அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோ. ரைட்டாக? அந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணோம். கிராவிட்டி வேல்யூ வந்து 9.8 கொஸ்டினில் கொடுத்தா நம்ம 10 போட வேண்டாம், 9.8 போட்டுக்கிறோம். ஏன்னா கொஸ்டினில் நம்ம கொஸ்டினை பார்த்துக்கணும். கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துன்னா, கிராவிட்டி என்ன சொல்லுங்கள், 9.8 எடுக்க சொல்லுங்கள். அப்போ அதுதான் எடுக்கணும். கொடுக்கலாம் 10 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம 9.8 எடுத்துக்கிறோம். ஏன்னா அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ 9 கொடுக்கலாம் வைங்க, நம்ம G 10 எடுத்துக்கலாம். 9.8 போடுறேங்க. அப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். கொடுக்கல அப்படின்னா 10 எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும், வந்து பார்த்தீங்கன்னா Gக்கு வந்து 9.8 × 2. அப்போ மல்டி பண்ணால் என்ன வரும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 19.6 அப்படின்னு வரும். அப்போ நம்ம என்ன செய்யும், இந்த U இந்த பக்கம் வரும்போது என்ன செய்யும், நமக்கு U வந்து -U வந்துடும். அங்கே -9.6 இருக்கும். அப்போ என்ன செய்யும், மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ U = என்ன வந்தாச்சு, நமக்கு U = நமக்கு வந்து 19.6 m/s வந்துச்சு. இப்போ தெரியாதவங்க கொஞ்சம் என்ன பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. வந்து பார்த்தோம்னா எப்படி நமக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு எப்படி வருது அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன செய்தோம், இந்த U இருக்குல்ல, U வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் -U ஆயிரும். இங்கே வந்து -19.6 இருக்கும். அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன செய்யும், U = 19.6ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அப்போ U தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஹைட்டை வந்து என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். P² = U² + 2AS. அப்போ என்ன எழுதணும், ஹைட்டு வந்து S = ஹைட்டு. ஆப்ஜெக்ட் எப்படி போகுது, எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எதிராக போனால், மேலே போனால் எப்பவும் மைனஸ் எடுக்கணும். அப்போ -G அப்படின்னு போடணும். ரைட்டா? ஏற்கனவே V வந்து 0 மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிரும். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எரிஞ்சோன்னா மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0 ஆயிரும். பெருமை உயரத்துக்கு போயிட்டுனா என்ன செய்யும், அந்த இறுதி திசையும் 0 ஆயிரும். அதுக்கு மேலே என்ன செய்ய நமக்கு வந்து போகாது. சரி, அப்போ நம்ம என்ன செய்யலாம், அப்போ இதில் வந்து என்ன செய்யலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது 0 அப்படின்னு போட்டு இதில் தெரியும்ல, Vங்கிறது இறுதி திசையும், Uங்கிறது ஆரம்ப திசையும், Aங்கிறது முடுக்கும். அதான் இங்கிலீஷில் அது மாதிரி Vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, Aங்கிறது ஆக்சலரேஷன். இங்கே வந்து கிராவிட்டி வச்சோன்னா அந்த பால் வந்து கிராவிட்டி எகென்ஸ்டாக போகிறோம். A வந்து நம்ம -Gன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? அது மாதிரி U நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், U வந்து பார்த்தா 19.6 m/s இருக்குது இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ண என்ன வந்து பார்த்தா அப்படின்னா, இதில் வந்து என்ன Uக்கு பதிலாக 19.6 அப்படிங்க போடலாம். 19.6 the whole square எப்படி, 9.6 the whole square. அப்புறம் பாருங்கள், இது வந்து என்ன, நம்ம Aக்கு பதிலாக -G தான் போடணும். ஏன்னா இது கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக போகுது. அப்போ மைனஸ் வந்து 2GH அப்படின்னு வந்துடும்.
ரைட். அப்போ அதுக்கு வேல்யூ போடும். நமக்கு தேவை என்னது ஹச் தேவைன்னா இது இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வந்து என்ன வரும் 2g h = இங்கே 19.6 ஹோல் ஸ்கொயர்னா 2 ட்ரிப் எழுதிக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர்னா ஏ இன்டு ஏ மாதிரி 9.6 2 ட்ரிப் எழுதும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2gக்கு வந்து 9.8 அப்படி தானே இன்டு ஹச் = என்னது 19.6 இன்டு 19.6 ரைட்டா. இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக ஆன்சர் வரப்போண்டு. அப்போ 2 × 9.6 என்ன வந்து நமக்கு வந்து 2 × 9.8 வந்து 19.6 வந்துட்டா இன்டு ஹச் = என்ன வந்தாச்சு இதில் வந்து பார்த்தோன்னா இது வந்து 19.6 இன்டு 19.6. அப்போ என்ன ஆகும் ஒரு 9.6 கேன்சல் ஆயிரும். அப்போ என்னாச்சு நமக்கு ஹச் = என்ன வந்தாச்சு ஹச் = 19.6 மீட்டர். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த பந்து போகிற உயரம் வந்து என்ன நமக்கு வந்து போகக்கூடிய உயரம் நமக்கு வந்து பார்த்தோன்னா 19.6 மீட்டர். அதான் கேட்டுங்க ஹவு ஹை டு த பால் ரைஸ் அபோவ் ஹிஸ் ஹேண்ட். என்ன அந்த பந்து வந்து எவ்வளோ உயரத்துக்கு போகும் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் எது வருது அப்படின்னு நம்ம கொஸ்டினில் வந்து பார்ப்போம். ஆப்ஷனில் எது வருதுன்னு பார்த்தோம்னா அங்கே இப்போ தெரியும். கொஸ்டினில் பார்க்கணும் என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல வந்து 4.9 அது வராது, 9.8 வராது. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் 19.6. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து 19.6 தான் கரெக்டான ஆப்ஷன். சரியா ரைட்டு. நீங்கள் இந்த சேனல் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய வந்து பயன்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம் வந்து பார்ப்போம். அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து 3 அப்படிங்க நமக்கு வந்து தெரிஞ்சு ரைட்டா. ஆப்ஷன் வந்து 3 இந்த ஆப்ஷன் வந்து கொஸ்டின் என்னாச்சு ஆப்ஷன் வந்து 3 ஆப்ஷன் 3 இதுதான் இதோட நமக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் வந்து 3. ஏன்னா இந்த கொஸ்டினில் a ball projected from ground vertically upward same height at time t1 t2 the speed of projection of the ball is கேட்டிருக்கான். எஃபெக்டாக யார் ரெசன்ஸ் நெக்லெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. t1 t2ங்க கால இடைவெளியில் இந்த பந்தை என்ன செய்தாங்க சம உயரத்துக்கு எறிதாங்க. அப்போ எரியக்கூடிய திசையும் யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே யூ அதாவது இங்கே இனிஷியலாக கேட்டிருக்காங்க இல்லையா. நமக்கு ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நம்ம இந்த யூ என்ன வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் யூ அதான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். யூவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். இதுலேயும் அப்படி தான். ஆனால் 2 கால இடைவெளி 2 காலம் டைம் வந்து t1 t2 கொடுத்து 2 டைம் இன்டர்வல்னா ஹைட் சேம் ஹைட் உயரம் வந்து சமம். அப்புறம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம S = என்ன செய்யலாம் ut + ½ at² இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு என்ன வருது டைம் வருது ஹைட்டுக்கு எஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஜெக்ட் மேலே போகுது. அப்போ எப்படி இந்த ஃபார்முலா எப்படி மாற்ற போகிறோம்னு பாருங்கள். எப்படி மாற்றலாம் S = நமக்கு வந்து ஹைச் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் மேலே வரனால A = எப்படி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட் கீழே வந்தால் +g அப்படின்னு வரும், மேலே போனால் -g கிராவிட்டி எகைன்ஸாக போகுது இல்லையா. ரைட். அப்போ அந்த ஃபார்முலா எப்படி மாறினா h = ut அப்புறம் மைனஸ் எனக்கு நமக்கு 1/2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா GT தான். இப்போ 2 பால் சொல்லியிருக்காங்க. 2 ஒரே பால் தான் 2 டைம். ஃபஸ்ட் வந்து t1 டயத்தில் சேம் ஹைட்டுங்கிற h1 போண்டா ஹச் தான். ஏன்னா சேம் ஹைட்னு கொடுத்து கொஸ்டினில் பாருங்கள் சம உயரம்னு கொடுத்துருக்கு. சேம் ஹைட்டில் பார்த்து தரீங்க கொஸ்டினில் இதுக்கா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹைட் அப்படி தானே கொடுத்துருக்கு. பால் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கு வெர்டிகல் அப்போ அடுத்து சேம் ஹைட்னு கொடுத்துக்கா. அப்போ வந்து ஹைட் வந்து சேமாக இருக்காங்க. நம்ம என்ன செய்ய வேண்டாம் ஹைச்சொன்னு வச்சுட்டு போடக்கூடாது. ஹைச்சுன்னு நம்ம போட்டுக்கணும் ரைட்டா. அப்போ இங்கே ஹைச்சொன்னு போடாமல் என்ன செய்யலாம் இது வந்து ஹைச் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். h = வெலாசிட்டி u தான். டைம் மட்டும் t1. இப்போ -1/2 நமக்கு வந்து g இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து t1² ஈக்குவேஷன் 1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன செய்ய போகிறோம் t2ங்க டயத்தில் எவ்வளோ வேறு போதுங்க t2க்கு போகணும். முதல்ல t1ல் போட்டோம் அப்படி தான் கொடுத்துருக்கு 2 டைம் இன்டர்வல் t1 t2 கொடுத்துருக்கா அதான். அப்போ இதில் வந்து t2க்கு போகும் இங்கே வந்து ஹைச்சுன்னு போட்டு இதில் வந்து u t2 -1/2 இதில் வந்து g2² ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ சேம் ஹைட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஈக்குவல் தானே. அப்போ என்ன எழுதலாம் ஈக்குவேஷன் 1 = 2ன்னு போடலாமா ரைட்டா. ஏன்னா 2 லெஃப்ட் சைடு ஹச்சின் இருக்குது இங்கே ஹச்சின் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் சைடு ஈக்குவல். அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 எப்படி போடலான்னு பாருங்கள். ஃப்ரம் 1 and 2 ரெண்டையும் ஈக்குவல் பண்ண வேண்டியா. தட் இஸ் 1 1 2 1 = 2 அவ்வளோதான். ஏன்னா 2 ஹச்சின் தான் இருக்குது. அப்போ என்ன எழுதலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 = 2ன்னு போட்டால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இதில் பார்த்தா நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து h = ut இருக்குது. அப்போ அந்த ஹச்சுக்கு பேலாக தானே போடும். லெஃப்ட் சைடு ஈக்குவல் ரைட் சைடு ஈக்குவல். அப்போ என்ன பண்ணலாம் ut - 1 = -1/2 g2. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா h தேவையில்லை அப்படி தான் h ஈஸிக்கோ தானே. அப்போ ut1 - 1/2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா g(t1²) that is equal to h2 h ரெண்டாவது அதாவது முதல்லது t1 டயத்தில் h போட்டாச்சா. நமக்கு என்னது இங்கேயும் ஹச் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம் லெஃப்ட் சைடு இருக்குன்னா ரைட் சைடு ஈக்குவல். அப்போ ut - 1 1/2 g(t1²) இஸ் ஈக்குவல் என்ன செய்யலாம் நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இதில் அதேமாதிரி ut2 sin டைம் 2 1/2 அப்புறம் இது வந்து gt நமக்கு 2² ரைட். இப்போ யூ தான் கேட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் யூ தான் நம்ம கேட்டிருக்கு. இப்போ இந்த சைடு கொண்டு வந்துடும். எதை கொண்டு வந்துடும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா என்ன வருது இது வந்து ut1 இருக்குது. இது வரும்போது -ut2ன்னு வந்துடும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது மைனஸ் இருக்குது அங்கே ப்ளஸ் ஆயிருமா +1/2 இதில் வந்து g(t1²) இங்கே ஏற்கனவே -1/2 g நமக்கு t2² இருக்குது இல்லையா. இப்போ யூவை வெளியே எடுத்துக்கோங்க. யூவை வெளியே எடுத்துட்டோம்னா t1 - u நம்ம எய்ம் என்னது யூ வந்து ஃபைன் பண்ணோம். இப்போ எதை வெளியே எடுத்துலாம் 1/2 ஜியை காமனாக வெளியே எடுத்துங்க. காமனாக வெளியே எடுத்துனா
ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? இதில் வந்து T1 ஸ்கொயர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா T2 ஸ்கொயர். என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க? A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ஸ்க்கு நம்ம என்ன படிச்சிருப்போம்? A ப்ளஸ் பி இன்டு A மைனஸ் பி போட்டிருக்கோமா இல்லையா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம்? T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயருக்கு பதிலாக T1 ப்ளஸ் T1 மைனஸ் T2 எழுதலாமா? A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் A ப்ளஸ் பி A மைனஸ் பி. அப்போ T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் எப்படி போடலாம் அப்படின்னா T1 ப்ளஸ் T1 மைனஸ் T2 அவ்வளோ அப்படி எழுதுவோமா? எழுதப்போ ஆன்சர் வந்துருப்பாங்க. அடுத்த பக்கம் வாங்க. அப்போ யூசிக்கோடு இங்கே போடாமல் இங்கே நமக்கு என்ன இருக்குது? T1 மைனஸ் T2 இருக்குது. A ஸ்கொயர் பி ஸ்கொயர் அந்த கான்செப்டை வச்சு இங்கே போடணும். நல்லா கவனிச்சிங்க. எப்படி போடுறோம்? T1 ப்ளஸ் T2 இன்ட்டு T1 மைனஸ் T2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். ரைட், அப்போ போடுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா என்ன செய்யலாம்? வந்து பார்த்தோம்னா இதில் வந்து T1 அப்போ இங்கே ப்ளஸ் வந்து நமக்கு வந்து T2 ரைட்டா இன்ட்டு A ப்ளஸ் பி A மைனஸ் பி தானே T1 மைனஸ் T2 இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்னாச்சு உங்களுக்கு? யூஸ் ஈக்குவல் டு இதை பண்ணணும் இல்லையா? 2J விட்டுருங்க, அதை சேர்த்துக்கணும்ல தான் இருக்கலாம். இந்த இடத்துல இந்த 1/2G விட்டு போட்டுக்கணும். ஏன்னா அது உண்டு, நம்ம ஃபார்ம்லாம் டாக் பண்ணி போடக்கூடாது. 1/2G நம்ம என்ன செய்யணும்? போட்டுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அதை விடக்கூடாதுல்ல. அப்போ அதை போட்டுக்கலாம். போட்டு அப்படி எழுதுவோம். 1/2G அப்படியே தான் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தா இதில் வந்து 1/2G அப்படி இருக்குது. என்ன செய்தோம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த T1 டைம் மைனஸ் T2 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடுறோம்? ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி போட்டுக்குவோம்? நம்ம வந்து பார்த்தா அப்படின்னா T1 ப்ளஸ் T2 இன்ட்டு என்னது? T1 ப்ளஸ் T2 இங்கே என்ன சரி வந்து பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் T2 இதெல்லாம் கேன்சல் ஆகுது. T1 மைனஸ் T2 T1 மைனஸ் T கேன்சல் ஆகிடும். சேமாக கேன்சல் ஆகிடும் இல்லையா? இப்போ யூசி கோட் என்ன வரும்னா 1/2G அப்படின்னு போட்டு நமக்கு என்ன சரி வந்து T1 ப்ளஸ் நமக்கு T2 இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். இப்போ அந்த ஆப்ஷன் வந்துட்டு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். யூவோட வேல்யூ ரொம்ப ஈஸியான சம் தான் இது. என்னதுக்கு நம்ம பார்ப்போம் ஆப்ஷன் வந்துக்கணும். என்னது? ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து GT மைனஸ் இது வராது. ஏன்னா செகண்ட் பாருங்கள் G இன்ட்டு T1 மைனஸ் T2 போய்ட்டு இது கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் தானே? நமக்கு அப்படி தானே வந்து 1/2G அதுவும் G T1 T2/2 ஒரே இது கான்செப்ட் தான். ரெண்டும் ஒரே மீனிங் தான். சரியா? அப்போ ஆப்ஷன் 2 தான் இதில் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். மற்ற என்ன செயல் வந்து வராது. ஏன்னா இப்படி போட்டுக்கலாம்ல. இது வந்து ஆப்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்கு. யூஸ் ஈக்குவல் டு Gயை மேலே மல்டி பண்ணிங்கன்னா T1 ப்ளஸ் T2 வந்துட்டு கீழே வந்து 2 வந்து இப்படி தான் கொடுத்துருக்கு. ரெண்டும் ஒன்று தான். அதனால் நமக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 2 வந்து நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? 2 வந்து நமக்கு இதில் வந்து கரெக்ட். இந்த கொஷின் பாபா என்ன கொடுத்துருக்கு? இந்த வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் ஆஃப் த பாடி மூவிங் எ ஸ்ட்ரைட் லைன் கிவன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் 0 to 2 செகண்ட் வந்து 8 மீட்டர். செகண்ட் ஆக்சிலரேஷன் 0 to வந்து 4. தேர்ட் ஆக்சிலரேஷன் பாடி 2 to 3 வந்து 4. ஃபோர்த் டிஸ்டன்ஸ் கவர் வந்து 0 to 3 வந்து 6ன்னு கேட்டிருக்கான். என்ன அப்படின்னா நேர்வரில் சொல்லும் பொருளோட திசைவேகம் கால வர இடம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை டிஸ்டன்ஸ்னால் கடந்து தோணும் அர்த்தம், ஆக்சிலேஷனாக முடுக்கம் அவ்வளோதான். சரி, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே வந்து இந்த கிராஃப் என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிராஃப் வந்து என்ன கிராஃப்னு பார்த்தா ஈஸியாக இருந்துச்சு, நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஷார்ட்கட் மெத்தடை தான் இது. VT கிராஃப் திசைவேகம் காலம், அதாவது VT கிராஃப். எப்போவுமே VT கிராஃப் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும்? நமக்கு டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன வந்துடும்? ஏரியா பார்த்தா போதும். ஏன் அப்படின்னு நான் சொல்லேன். P ஸ்பீடு கூட என்ன செய்வோம்? டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படி தான் போகும். டிஸ்டன்ஸ் பை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் அப்படின்னு போகிறோம். டிஸ்டன்ஸ் பை டைம். தமிழில் டிஸ்டன்ஸ்னால் என்னது? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொலைவு அப்படின்னு சொல்லணும். அப்படி தான் தூரம். டைம்னா காலம் நம்ம தெரிஞ்சால் வீங்கன்னா வேகம், அவ்வளோதான். இது தெரிஞ்சதான். அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன கேட்டிருக்கு. அப்போ என்ன டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்ன போடலாம்? நீங்கள் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் போட்டால் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எப்படி வரும் அப்படின்னா இதில் வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு டைம். டீன்னு வருமா? V இன்ட்டு டைம். அப்போ டயத்துக்கு டீன்னு வச்சுக்கலாமா? அப்போ அடுத்த பக்கம் போவோம். அப்போ நம்ம கேட்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக நம்ம வந்து பார்ப்போம். அதானே பார்க்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா V இன்ட்டு டீன்னு இருக்கா. இப்போ என்ன யோசிக்கணும் நான் சொல்ல ஷார்ட்கட் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியாஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? நமக்கு ஏரியாஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு B ரெக்டாங்கிளாக இருந்தால். இதே இது நமக்கு என்ன செய்யும்? ஏரியா நம்ம என்ன செய்யும்? இப்போ ட்ரையாங்கிளாக இருந்தால் ஏரியாஸ் ஈக்குவல் என்ன செய்யும்? நமக்கு வந்து 1/2 LB. சரியா? 1/2 வந்து நமக்கு வந்து LB. இதே மாதிரி போட்டுக்கிற வேண்டியான். இது நமக்கு வந்து எது ஏரியா டிஸ்டன்ஸ் கேட்டாலே இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்மெட்டுக்கு வந்துட்டு அப்படின்னா டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்கான். கிராஃபை பார்த்துக்கணும். கிராஃப் வந்து VT கிராஃப். அப்போ நம்ம எழுதணும் ஸ்பீடு சீக்குவல் டு நம்ம என்ன ஸ்பீடு சீக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ என்ன ஃபார்மெட் கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்மெட் கொண்டு வந்துக்கோங்க. எந்த ஃபார்மெட் வைக்கக்கூடாது? இந்த டிவிஷன் ஃபார்மெட் இருக்காது, அப்படி வச்சு போடக்கூடாது. இப்போ V சீக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து டிவிஷன் ஃபார்மெட் இருக்குது. டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியாது? ஏரியா கொண்டு வர முடியாது இல்லையா? ஏரியானா லென்த்துன்ட்டு பிரத்து அப்படி வரணும். இல்லைனா ட்ரையாங்கிளாக 1/2 BHன்னு வரும். எந்த ஆப்ஜெக்ட் எந்த ஒன்று ட்ரையாங்கிளில் போடணும், ரெக்டாங்கிளில் போடணும், ஸ்கொயரில் போடுவோம். ஸ்கொயரில் போட்டால் A ஸ்கொயர், அவ்வளோதான். எப்படினாலும் மல்டிப்ளிகேஷன் வருது. அப்போ என்ன செய்யும்? அந்த ஃபார்முலா இவங்க கொடுத்து என்ன செய்யுது வந்து எப்படி மாற்றிக்கணும்? மல்டிப்ளிகேஷன் மாற்றிக்கணும். அதாவது எப்படி நம்ம பெருக்கல் பெருக்கி கொண்டு வந்து ஏன்னா நம்ம படிச்சிருப்போம். பரப்பு சீக்குவல் டு நமக்கு நீளம் என்று அகலம்னு படிச்சிருப்போம். எது வந்து ரெக்டாங்கிளுக்கு செவ்வகத்துக்கு. அதே மாதிரி வந்து இது வந்து இப்போ A சீக்குவல் 1/2 LBன்னு PHன்னு படிச்சோம். எதுக்கு LBன்னு படிச்சுக்க கூட நம்ம PHன்னு தான் நம்ம வந்து படிச்சோம். இதுக்கு ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா BH அப்படின்னு போடுவோம் இல்லையா? BH பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு போடும். முக்கோணத்துக்கு வந்து
அடிப்பக்கம் வந்து உயரம்னு படிச்சு சின்ன கிளாஸ்லேருந்து அவ்வளோதான். இதே இது நமக்கு ஸ்கொயராக இருந்தால் ஏ ஸ்கொயர் பக்கம் வந்து பக்கம் எப்படி மல்டிப்ளிகேஷன் வந்துட்டுருக்கும். அப்போ என்ன செய்யணும், அந்த ஃபார்முலா அந்த மல்டிப்ளிகேஷன் மாற்றிக்கணும். அப்போ என்ன வந்தாச்சு, டிஸ்டன்ஸ் கேட்டால் வி இன்ட்டு டி, அதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அப்படி அப்போ என்னது இது எதுக்கு ஏரியாவுக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஏரியா என்ன ஷேப்புன்னு இங்கே பார்க்கணும், அது கிராஃப் தான் பார்க்கணும். எப்படி கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்டுருங்க பாருங்கள், நல்லா புரியாதுன்னு பாருங்கள். 0 to 2 செகண்ட் கேட்டிருக்கா. அப்போ 0 இங்கே ஆரம்பிக்கு 2 வருது. அப்போ இந்த ஷேப் எடுக்க ட்ரையாங்கிள் முக்கோணம். அப்போ முக்கோணத்தின் பரப்பை எடுத்துக்கணும். ரைட்டா. அப்போ இந்த முக்கோணத்து பக்கத்தில் உங்களுக்கு புரியுதாப்பில் வரையேன். அப்போ இந்த முக்கோணத்தை அப்படி வரைஞ்சிட்டோம்னா நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு புரிஞ்சாலும் போட்டுருவோம். ஏன்னா முக்கோணம் 0 to 2 அப்படி தான் கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் அடிப்பக்கம் பேஸு. ஹைட்டு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஹைட்டு எனக்கு 4 இருக்கா. அப்போ இது 4 தானே வரும், இதுதானே ஹைட்டு. இது வந்து நமக்கு என்னது, இது வந்து நமக்கு வந்து ஹச். அப்போ இதில் பார்ப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது 1/2 என்னது பேஸ் இன்ட்டு ஹைட்டு, அடிப்பக்கம் வந்து உயரம். அப்போ 1/2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே என்னாச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து 4 அப்படின்ட்டு சரி தானே. அப்போ இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து 2 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எனக்கு ஹைட் வந்து 4ன்னு இருக்குது. அப்போ 2 கட் ஆயிரும். அப்போ நமக்கு என்னாச்சு, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து என்ன கடந்த தூரம் 4 மீட்டர்னு வருது. ஆனால் ஆப்ஷனை கொஞ்சம் போய் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தா தப்புன்னு தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்து பார்த்தீங்களா, என்ன கொடுத்துருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கடந்த தூரம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கு நமக்கு 8 மீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வராது, கட் பண்ணியாச்சா. அப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு என்ன செய்யாது, வராது. அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம், ஆக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி கேட்டிருக்கு, அதை பார்ப்போம். அடுத்த என்ன இருக்குது, ஆக்ஸலரேஷன் கேட்டிருக்கு. ரைட்டா. அப்போ ரெண்டாவது ஆக்ஸலரேஷன் பார்த்தா தானே போட முடியும். ஆக்ஸலரேஷன் முடுக்கத்தை நம்ம என்ன பார்க்கணும். ஆக்ஸலரேஷன் அப்படின்னா நம்ம தமிழில் முடுக்கணும் படிச்சிருப்போம். அப்போ அந்த ஆக்ஸலரேஷன் நம்ம வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஆக்ஸலரேஷன் இதில் எப்படி கண்டுபிடிக்கும், எந்த டயத்துக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆக்ஸலரேஷன் எந்த டயத்துக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0 to 2 செகண்ட், 0 to 2. அப்போ அதே படத்தை வரைய போகிறோம். அதே படத்தை நம்ம இங்கே வரைஞ்சோம்ல, அதே படத்தை வரைய போகிறோம். அப்போ ஆக்ஸலரேஷன் வரைஞ்சால் 0 to 2. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 0, இது 2, இங்கே வந்து இந்த சைடு 4 அப்படின்னா அப்படி தானே, அப்படி தான் படத்தில் கொடுத்துருக்கு. படத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஹைட்டு இங்கேருந்து இது வந்து 4 தான். ரைட்டா. இது வந்து 4 உயரம். சரி, நமக்கு அப்போ இந்த பாயிண்ட் வெயிட்டாக எடுத்துக்குருவோம். அப்போ நமக்கு ஆக்ஸலரேஷனாக இது வந்து வி, இது வந்து நமக்கு வந்து டி இல்லையா. அப்போ ஆக்ஸலரேஷன் ஏசி கூட என்ன படிச்சிருப்போம், dv/dt படிச்சிருப்போமா இல்லையா. முடுக்கம் சீக்கோடு என்னது இந்த திசைவேக மாறுபாடு காலம்னு படிச்சிருப்பீங்க, அதுதான் வெலாசிட்டி பை டைம் படிச்சிருப்போம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிவிங்கிறது எப்படி அடிக்கலாம், v2 - v1 என்ன பண்ணலாம், இதில் வந்து t2 - வந்து t1. அப்போ இதில் என்னது, இதுதான் t1 ஆரம்பிக்கு எங்கே போய் முடியுது, இந்த டைம் ஆக்சிஸில் இங்கே முடியுது. டைம் ஆக்சிஸில் வந்து t2 போடணும். நம்ம ஸ்பீடு வி இருக்குல்ல, வியில் வந்து ஒய் ஆக்சிஸ் அதில் போடணும். வி இங்கே ஸ்டார்ட் ஆகுது வந்து இது வந்து நமக்கு வந்து v1. அப்போ v1 இங்கே 0 தான். v2 ஃபைனல் வந்து எவ்வளவு 4. அப்படி சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ v2க்கு நமக்கு வந்து 4, v1க்கு என்னாச்சு 0, ஸ்டார்டிங் 0 தானே வரும், வேறு என்ன வரும் 0. t2 வந்து 2, அப்போ 2 - 0. அப்போ என்னாச்சு பார்த்தீங்களா, ஏ = 4 - 0 4/2. அப்போ 4/2 = நமக்கு என்ன வந்தாச்சு 4/2. கரெக்டாக 4/2. அப்போ 4/2 இது கட் பண்ணால் நமக்கு என்ன 2ன்னு வந்துடும். அப்போ ஆக்ஸலரேஷன் முடுக்கம் வந்து 2 m/s². ஆப்ஷனை பார்ப்போம், வந்துருக்காங்க. வந்தால் கரெக்ட் பண்ணணும், வரலன்னா அடுத்த ஆப்ஷன் தான் போன வர வழி. ஆப்ஷனை பார்த்தீங்களா, இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ஸலரேஷன் ஆஃப் த பாடிஸ் வந்து 4 கொடுத்துருக்கான். அப்போ உண்மையில் 2ல் வருது. அப்போ இங்கே வந்து 4 வந்துருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருந்துச்சு தேர்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி 2 to 3 செகண்ட். அதாவது 2 to 3 என்ன இருக்குது, இந்த படத்தை வரணும். 2 to 3 செகண்ட் தெரியுதா, 2லேருந்து 3 இந்த டயக்ராம் போட்டு போகிறோம். 2 to 3 அதை எப்படி போடுறது கவனிங்க. அது வருதா அப்படின்னு நம்ம என்ன பார்ப்போம். 2 ஏன்னா 3 பார்த்தா நம்ம சரியாக இது நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா, ரைட்டாக போடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்தால போடுவோம். அப்போ 2 to 3. அப்போ அந்த டயக்ராம் வந்து 2 to 3 போட்டோம்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக நம்ம என்ன செய்யலாம், இப்போ வந்து பார்த்துடலாம். அப்போ இப்படி போயிட்டு இந்த மாதிரி வருது. அப்படி தான் நான் போட்டிருக்கேன் படத்தை அப்படி நான் அவங்களுக்கு போடுறேன் தெளிவாக. அப்போ கொஞ்சம் குழப்பம்லாம் உங்களுக்கு புரிய வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா. இது வந்து டி. அப்போ இது வந்து பார்த்தோன்னா இதுதான் வி, திசைவேகம் வெலாசிட்டி. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வி வந்து இங்கே வந்து 4ன்னு கொடுத்துட்டான், இங்கே 2ன்னு கொடுத்துட்டான். அப்படி கவலைப்பட வேண்டாம். இது வந்து 1, இந்த இடத்துல நமக்கு டைம் நமக்கு வந்து 2, இங்கே 3. 2 to 3 கேட்டிருக்காம இல்லையா. உடனே என்ன செய்யணும் அப்படின்னா இதில் நீ யோசிக்கணும். இதில் போய் மடத்தனா போட்டு பார்த்தா டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான், இதில் கொடுத்துருக்க வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்கான். ஆக்ஸலேஷன் 2 to 3 எங்கே ஆக்சஸ் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆக்ஸலரேஷன்னா மேலே நீக்கி போகணும், கீழே நிற்கி மேலே நிற்கா போகுது. அதாவது 0 to 2னா மேலே நிற்கி போகுது ஆக்ஸலேஷன். 2 to 3 கீழே நிற்கல வருது. அப்போ டீசலரேஷன் புரியுது. இந்த பெரிய படத்தில் தெளிவாக விளக்குறேன். இங்கிட்டு வாங்க. அப்போ இங்கே நமக்கு வந்து 0 to இங்கே போனால் இது வந்து மேலே நிற்கி போகுதா. எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து திசை வேகம் வெலாசிட்டி கூடனா தான் ஆக்ஸலேஷன். இங்கே கூடுது தெரியுதா, 0லேருந்து 4க்கு போகுதா தெரியுதா. அப்போ இங்கே கூடுது. அப்போ இங்கே தான் ஆக்ஸலரேஷன். ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்கான் 2 to 3னா நான் வேறு இங்கே மாற்றி போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு வழங்கும். 2ல் ஆரம்பித்து பிக்கு வருது, இங்கே ஆரம்பிச்சு எங்கே ஆரம்பிக்கி இந்த இடத்துல ஆரம்பிச்சு சரியா
கொடுத்துருக்காங்கன்னா பாடி அவர் ஆளே வச்சுக்கிற மாதிரி போகிறாரு. இங்கேருந்து கீழனிக்கில் வராரு. கீழனிக்கு வந்தாருன்னா வெலாசிட்டி குறையத்தனை எப்படி கூடும்? ஏன்னா 4லேருந்து 0 வராரு. அப்போ கீழனிக்கு வந்தால் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவ் ஆனால் டீசெலரேஷன், அது எதிர் முடுக்கம் அப்படின்னு பேர். ஆனால் அவன் கேட்டிருக்கு முடுக்கம்னு கேட்டிருக்கான். அதை அங்கே ஆக்சலேஷன் கொடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான். ஆனால் கீழனிக்கு வந்தால் ஆக்சலேஷன் கிடையாது. கீழனிக்கு வந்து என்னது டீசெலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிட்டார்டேஷன் கொடுத்தா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் கொடுத்துருக்காரு ஆக்சிடென்ட் கொடுத்தா, அப்போ கண்டுபிடிச்சு நின்று நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஆப்ஷன் தப்பு. ஏன்னா அவன் என்ன கொடுத்துருக்கோம்? ரிட்டார்டேஷன் கொடுத்தா தான் 2 to 3 இருக்கிறது ஆக்சிலேஷன் கிடையாது. கீழனிக்கு வரும்போது வந்து ரிட்டார்டேஷன். பார்த்தியா, மேலேருந்து கீழனிக்கு வந்து வெலாசிட்டி டிக்ரீசஸ். அப்போ அது ரிட்டார்டேஷன் கொடுத்தா நீ பார்க்கலாம். கொடுத்தது ஆக்சிலேஷன் கொடுத்துருக்கான். அப்போ அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா? என்ன அப்படின்னா மேலனிக்கு வந்தால் தான் முடுக்கம். இந்த ஆள் மேலனிக்கு வரல, இந்த ஆளுக்கு கீழே வரனால இது வந்து எதிர் முடுக்கம். அப்போ ஆப்ஷனில் எதிர் முடுக்கம் அப்படின்னு தமிழ் ஸ்டூடெண்ட் கவனிச்சுக்கோங்க. எதிர் முடுக்கம்னு கொடுத்தா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கு எனக்கு முடுக்கம்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டினை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு? நமக்கு வந்து ஆக்சலேஷன் ஆஃப் த பாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 2 to 3 ஆக்சிலேஷன் கிடையாது, டீசலேஷன் தான் வரும். அது நெகட்டிவ் ஆக்சிலேஷன் வரும். அப்போ ஆக்சிலேஷன் வராது. அப்போ கண்டே பிடிக்க வேண்டாம், இந்த ஆப்ஷன் வராது. அப்போ 4th ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் 4 கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்னது? ஆப்ஷன் வந்து 4. தேர்ட் வந்து நமக்கு போயிட்டல. அப்போ ஆப்ஷன் 4 தான் வரும். ஆப்ஷன் 4 கரெக்டாக அப்படிங்க செக் பண்ணலாம். அப்போ இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. இதோட நீங்கள் ஆன்சர் டிக் அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பட் இந்த 4th ஆப்ஷன் எப்படி கரெக்டு அப்படிங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். புரியுதா? ஆப்ஷன் 4 எப்படின்னு கரெக்ட்னு பார்ப்போமா? நம்ம பார்க்காமலே ஆப்ஷன் 4 போட்டோம். இப்போ மறுபடியும் எப்படி அது கரெக்ட்னு நம்ம பார்ப்போம். எப்படி கரெக்ட் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா அது நாலேஜ் வளர்ந்து தானே வேறு ஏதாவது சமங்கள் மாற்றிக்கிட்ட உங்களுக்கு போட முடியாது. ஏதாவது சொல்லலாம். இப்போ ஆப்ஷன் நம்ம பார்த்தீங்களா கண்டுபிடி அது செஞ்சு பார்க்காம ரைட்டு. ஏன்னா 3 தப்புனா 4 தான் கரெக்டாக வரும். 4 தான் கரெக்டாக ஆன்சர். எப்படி கரெக்டு அப்படிங்க பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கு? டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பாடி டியூரிங் 0. டிஸ்டன்ஸ்னால என்ன சொல்லியிருக்கேன்? கடந்த தூரம் தமிழில் சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ் சொன்னால என்ன நமக்கு பார்த்தீங்களா இங்கே டிஸ்டன்ஸாக என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லணும்? ஏரியா. இந்த போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ்னு கேட்டாலே ஏரியான்னு விளக்கம் வர உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்போ டிஸ்டன்ஸுக்கு இப்போ அதே தான் போட போகிறோம். ஆனால் எது மாறுது? டைம் மட்டும் மாறுது. அப்போ 4th ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் பார்ப்போம். டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எங்கே வர கொடுத்துருக்கேன்? கொஸ்டின் ஆப்ஷன் 0 to 3 செகண்ட். புரியுதா? 0 to 3 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? அது 6 மீட்டர் கொடுத்துருக்கான். 6 மீட்டர் வருதா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அப்போ அந்த படத்தை மாதிரி ஒரு சோம்பரப்படாமல் நம்ம வரைஞ்சிட்டு நீங்கள் எல்லாம் வரைய வேண்டாம். என்ன சொன்னால் ஆப்ஷன் சரின்னு தெரிஞ்சுட்டு போட்டிங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம். புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இது வந்து T. அப்போ இந்த இடத்துல இந்த செகண்ட் வந்து நமக்கு வந்து 2, இது 3. அப்போ இது வந்து நமக்கு வந்து 1, இது 0. இந்த இடத்துல நமக்கு என்னது வந்து 4. இப்போ 0 to 3ன்னு கொடுத்துருக்காம இல்லையா? அப்போ நீ என்ன செய்யணும்னா நம்ம டிஸ்டன்ஸால ஏரியான்னு சொன்னோம் இல்லையா? அதை மைண்டில் செட் பண்ணிக்கணும். என்ன ஒரு இதை சொன்னால் மைண்டில் ஏற்றிக்கணும். மாறி மறந்து படிச்சுட்டு போட்டோன்னா மறுபடியும் 10 வருஷம் வந்து படிக்க வேண்டியதான். புரியுதா? அப்போ நம்ம என்ன சொன்னோம்? இந்த மாதிரி VT கிராஃப் அப்படின்னு வந்தாலே நீ மைண்டில் என்ன தேத்தணும்? VT கிராஃப் அப்படின்னாலே உனக்கு என்ன செய்யணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் ஏரியா தான் வரும். அப்போ டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்போ இதுக்கு வர வேண்டிய ஏரியா தான். அப்போ கேட்ட டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்கான். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஏரியா. அப்போ ஏரியானா இந்த ஷேப் என்ன இருக்குது? இது ட்ரையாங்கிள் தானே. பார்த்தா தெரியும், சின்ன பிள்ளோட சொல்லுவோம் ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா அப்படின்னு நமக்கு வந்து ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன ஒரு ஃபார்முலா? 1/2 BH. அப்படி கடன்னு சொல்லிகிட்டே போகணும். புரியுதா? ரைட். மாறி வேஸ்ட் பண்ணி படிக்கணும். அப்போ தான் மார்க் வரும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். அப்போ பேஸ் என்ன இருக்குன்னா 0லேருந்து 3 வரைக்கும் போகுது. அப்போ B = 3. 3 - 0 3. ரைட்டா? இதுதான் ஹைட்டு. இதானே ஹைட்டு. அப்போ ஹைட் என்னது? ஹைட் வந்து 4 - 0. மேலே 4 கீழே 0. அப்போ இது 4. உடனே போடுவோம். ஏரியா என்ன வருது? ஏரியா தான் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஏரியா. அப்போ டிஸ்டன்ஸ் = ட்ரையாங்கிள் ஏரியா 1/2. இந்த 1/2 போட்டோன்னா பேஸ் என்ன இருக்குது? பேஸ் வந்து 3 இருக்கா? போடுங்க 3. ரைட்டா? அப்புறம் ஹைட்டு வந்து 4 இருக்குது. அதை இங்கே போடுங்க. இப்போ போட்டு இதை கட் பண்ணு. இப்போ கட் பண்ணால் 2ன்னு வந்துச்சு. அப்போ என்னாச்சு? நமக்கு டிஸ்டன்ஸ் = 2 × 3 6ன்னு வந்துட்டு. எப்படி? அப்போ ஆப்ஷன் 6 மீட்டர் அப்படி தானே வந்துச்சு. ஆப்ஷன் என்னது? 4 வந்துட்டா? கரெக்டாக? அதை தான் நம்ம வந்து சொன்னோம். அப்போ என்னாச்சு? இங்கே பாருங்கள், ஆப்ஷன் நமக்கு வந்து 4ன்னு இருக்கும்போது அதை நான் சொன்னேன் செஞ்சு பார்க்காமலே போட்டுடலாம்னு. அப்போ நமக்கு என்ன வந்துட்டு ஆப்ஷன் இருக்கா? டிஸ்டன்ஸு மூடு பாடி டியூரிங் வந்து 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 6 மீட்டர் வந்து. அப்போ ஆப்ஷன் 4. அதை நம்ம அப்போயே போட்டோம்ல. அப்போ இந்த கொஸ்டினுக்கு அந்த ஆப்ஷன் நமக்கு என்னது? 4. கரெக்டாகண்டா? 6 மீட்டர் வந்துட்டு. இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 4 தான். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 2 கார்ஸ் 2 கார் போகிற பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 2 cars moving in the same direction at the speed 30 km. They are separated from each other 5 km. Third car moving in the opposite direction. Meet the 2 car after the interval of 4 minutes. The speed of the third car. இப்போ எப்படி நிறைய கார்கள் 2 கார் 3 கார் கொடுத்தாலும் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு அர்த்தம். அதான் இது தமிழில் என்ன அர்த்தம்? மணிக்கு 30 km வேகத்தில் 5 km இடைவெளியில் 2 கார் போய்கிட்டு இருக்குது. 2 பேர் போய்ட்டு இருக்காங்க. எதிர் திசையில் இன்னொரு கார் ஃப்ரெண்டோட கார் வருதுன்னு வச்சுக்கிறோம். 4 நிமிஷம் கழிச்சு 2 என்ன செய்யுது? அதுக்கு நம்ம காரை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு போகிறான்ல 3வது அவனுடைய காரோடைய வேகத்தை அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் வச்சு நம்ம வச்சு போடலாம். அந்த டயக்ராம் வரைஞ்சி காட்டுது உங்களுக்கு வந்து புரியும். டயக்ராம் போட்டோம் அப்படின்னா இப்போ முதல்ல வந்து 2 கார்னு வச்சு கார் 1 கார் 2. இது வந்து கார் நமக்கு வந்து 1, அப்புறம் வந்து கார் 2.
இது ரெண்டு கார். ஆனால் இதோட இடைவெளி என்ன இருக்குது அதுதான் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 5 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 5 கிலோமீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செய்யணும் வந்து போட்டுக்கணும் ரெண்டுக்குள்ளது அப்படி தானே. ரைட்டு வேகத்தை கொடுத்துருக்கு நமக்கு கிலோமீட்டர் வந்து இது கொடுத்துருக்கோம். அதை நம்ம என்ன செய்யலாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு நம்ம போட்டுக்கணும். ரைட்டு கார் 1 கார் நமக்கு வந்து 2 ரெண்டுமே 30 கிலோமீட்டர் ஒரே வேகத்தில் போகும். ரெண்டு காருமே ஒரே ஸ்பீடில் போகுது. டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம என்ன ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 கிலோமீட்டர் அப்படி போட்டுவாங்க. சரியா ரைட். அப்போ ரெண்டும் போகக்கூடிய வேகம் நமக்கு ரெண்டும் சேம் ஸ்பீடு தானே போகுது. அப்போ V = 30 km/h வந்து போகுது. அப்படி போட்டுங்க V. ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன ஆப்போசிட் சைடில் இன்னொரு கார் வருது. ஆப்போசிட்டில் இன்னொரு கார் இப்படி தேர்ட் கார் நம்பர் 3 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆப்போசிட்டில் வருது. இதோட ஸ்பீடு வந்து தான் கேட்டிருக்கான். ஸ்பீடு அதை தேர்ட் கார் தானே கேட்டிருக்கான். ரைட். அப்படி ஆப்போசிட். அப்போ இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் வச்சு நம்ம வந்து போடணும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்பு திசை தமிழில் வந்து சொல்லுவோம். ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் போச்சுது அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும் நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட்னா ஆட் பண்ணும். அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கும். எதிர்த்தாப்புல ட்ராக்கில் நம்ம ஆப்போசிட்டில் ட்ரெயினில் போயிட்டு இருப்போம். அப்போ நமக்கு ஆப்போசிட்டில் போகிற ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். ஸ்பீடு வந்து ஆட் ஆகிடும் ஆப்போசிட்டில் போனால். ஆக்சுவலாக ரெண்டு ட்ரெயினுமே ஒரு 80 km/h போச்சுன்னா இப்போ ஒரு ட்ரெயின் வந்து 80 km இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து போகுது. இன்னொன்று வெஸ்ட் டைரக்ஷன் பார்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 km வருது. ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் உட்காந்துட்டு செகண்ட் ட்ரெயின் பார்க்கும்போது அது 160 km போகும்போது வெலாசிட்டி ஆட் ஆகி தெரியும். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னா இப்படி ஆப்போசிட்னா ஆட் பண்ணணும், சேம்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். இதை நம்ம அந்த ட்ரெயினில் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ரைட்டா. ஆப்போசிட் போகும்போது என்ன செய்யும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும். அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்னா இதில் வந்து நம்ம வெலாசிட்டியை வந்து வெலாசிட்டி எப்படி போடலாம். ஆப்போசிட்டாக போகுது ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட்டு. அப்போ வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி VR அப்படின்னு போட்டு வெலாசிட்டி VRன்னு போட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி VR = என்ன செய்யலாம் V + V'. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன கொடுக்குது தொலைவு T = நமக்கு 5 km அப்படி போட்டுருவோம் 5 km. சரியா ரைட். ஓகே. அப்போ என்ன கிடக்கு டைம் எவ்வளோ கொடுத்துருக்கு 2 கார் கிராசஸ் கொடுத்துருக்கானா தேர்ட் கார் கிராசஸ் டைம் எவ்வளோ கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. தேர்ட் கார் மூவிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் கொடுத்துருக்கா அதான் ஆட் பண்ணி ஆப்போசிட்னா ஆட் பண்ண அப்படிங்க வச்சுக்கணும். 2 cars ஆஃப்டர் இந்த இன்டர்வல் 4 minutes டைம் வந்து 4 minutes. அப்போ டைம் வந்து 4 minutes கொடுத்துருக்கான். இப்போ டயத்தை வந்து போடுவோம். அப்போ என்னெல்லாம் போட்டோம் இதில் வந்து பார்த்தா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தா இதெல்லாம் போட்டிருக்கோம். VR போட்டாச்சு டிஸ்டன்ஸ் பார்த்து டைம் வந்து போடணும். டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 minutes கொடுத்துருக்கு. அப்போ என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு V இருக்குல்ல இந்த கார் வந்து km/h கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. இது வந்து மினிட்ஸில் இருக்குது. அப்போ அதையும் ஹவரில் மாற்றோம். ஏன்னா ஆன்சராக எதுக்கு அப்படி மாற்றேன்னா ஹவரில் தான் ஆன்சர் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் 4 minutes எப்படி ஹவரில் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தா இந்த 4 என்ன செய்யும் நம்ம வந்து 60 டிவைட் பண்ணால் என்ன செய்யும் நமக்கு ஹவராக மாதிரி. ஏன்னா 1 ஹவருக்கு 60 minutes இல்லையா. அப்போ 4/60 அப்படின்னா திஸ் வில் பி கன்வெர்ட் டு ஹவர். இது வந்து ஹவருக்கு நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகியாச்சு. அப்போ T தெரிஞ்சாச்சு. இப்போ ஈஸியாக போட்டலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் வெலாசிட்டி = டிஸ்டன்ஸ் பை டைம் போடுவோமா இல்லையா. ஆக்சுவல் ஃபார்முலா தான் வெலாசிட்டி. ஆனால் இந்த இடத்துல ரிலேட்டிவ் வெலாசிட்டி அவ்வளோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி தமிழில் வந்து சார்பு திசைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பு திசைவேகம்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சரியா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் நமக்கு போட்டோம். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து VN நமக்கு R அப்படின்னு போட்டுங்க. VRன்னு போட்டு = என்ன வரும் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் D பை டைம் வந்து T அப்படி தானே. அதுதான் வெலாசிட்டினாலே திசை வேகம்னாலே நம்ம என்ன செய்வோம் தொலைவு பை காலம் அப்படின்னு போடுவோம். அதுதான் இங்கே வந்து நம்ம வந்து போட போகிறோம். சரியா. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு எவ்வளோ டைம் டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடுன்னு வச்சுக்கிறோமே. இது வெலாசிட்டி போடுவோம் டைரக்ஷனல் வெலாசிட்டி போடுவோம். இங்கே வந்து டைரக்ஷன் பற்றி நம்ம வந்து கேட்கல அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து கவலைப்படணும். அப்போ இது வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடுனே வச்சுக்கிறோம். ஏன்னா டைரக்ஷன் வச்சு இல்லையா. அப்போது நம்ம வந்து செய்யணும் ஸ்பீடுன்னு வச்சுக்கணும். வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கு என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கோம். ஸ்பீடு அப்படின்னா என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் இருக்காது. வெலாசிட்டினா என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் இருக்கும். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு அவ்வளோதான VR. ரைட். அப்போ VR தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ இதுக்கு வந்து என்னது டைரக்ஷன் கிடையாது. வேல்யூ மட்டும் எடுத்தால் போதும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கோம் Vக்கு வந்து 30ன்னு வச்சுருக்கோம். VRோட வேல்யூ என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்போ சொன்னோம்ல ஆப்போசிட்டில் வரனால VR = என்ன செய்யணும் VR = நம்ம என்ன V + V' போடணும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படி தானே. ஆப்போசிட்னால என்ன செய்யணும் V + V'. அதுதான் நமக்கு VRோட வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் என்ன செய்யணும் நமக்கு வந்து ஆன்சர் என்ன செய்யல வந்து வந்துடும் பாருங்கள். ரைட்டா. அப்போ இது நமக்கு வந்து VR அப்போ சொன்னோம்ல ஆப்போசிட்னால VR சேம்னா என்ன செய்யும் -ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த VR வேல்யூ அப்படியே அங்கே கொண்டு போடுவோம். போட்டால் என்ன வருது VRக்கு பதிலாக V + V' போட்டு என்ன செய்யலாம் D/T ஃபார்முலா போட்டோமா எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். V வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் இங்கே பார்த்துக்கோங்க V வந்து 30 km ரெண்டும் ஒரே ஸ்பீடு தானே 30 km ரெண்டும் ஒரே ஸ்பீடான அது ஒன்று மட்டும் எடுத்தால் போதும். V வந்து 30 km/h. ரைட்டா. அப்புறம் வந்து வேறு எனக்கு D வந்து 5 டைம் T வந்து 4/60 ஹவர் இருக்குது. அப்படி எல்லாத்தையும் போட்டால் அப்போ நமக்கு ஆன்சர் வந்துடும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். சப்ஸ்டிட் பண்ணுவோமா சப்ஸ்டிட் பண்ணால் கொஞ்சம் ஈஸி ஆன்சர் வந்து பாருங்க. அப்போ V வந்து நமக்கு 30 km/h அப்படி போட்டாச்சு. V' நமக்கு கேட்டிருக்கான். D வந்து டிஸ்டன்ஸ் 5 km 5ன்னு போட்டாச்சு. டைம் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து நமக்கு வந்து எப்படி மாறி இருக்குது டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4/70 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 கேட்டால் 4/60 ஏன்னா மினிட்லேருந்து ஹவராக மாற்றிருக்கோம். இப்போ டிவிஷன் பை டிவிஷன் ரெசிப்ரோக்கில் மல்டிப்ளிகேஷன் அப்போ என்ன வரும் 5/4
இன்டு எனர்ஜி மேலே வந்து நமக்கு 60 அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்படி தானே வரும். 60 எனர்ஜி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே எனர்ஜி நமக்கு வந்து வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ வந்து இது வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இல்லையா, 144 அப்போ போட்டால் நம்ம என்ன முதலே கட் பண்ணி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கட் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 144 அப்போ 20 அப்போ வந்து 15 அப்போ என்ன ஆச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 75 வந்துடுதா. இப்போ தெரியுதா உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 30 + V dash = 75. ஏன்னா 5 × 15 = 75. அப்போ என்னாச்சு 30 + V dash நமக்கு V dash தேர்ட் கார் ஸ்பீடு தானே கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தோம்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வச்சு கேட்டால் அந்த கான்செப்ட்டில் நம்ம என்ன அழகாக சமைச்சு செஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு 30 ப்ளஸ் நமக்கு என்னது V dash தான் கேட்டிருக்கு. C = 75 அப்படின்னு வந்துட்டு நமக்கு தேவை V dash மட்டும். அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 75 - 30 போடும்போது நமக்கு V dash என்ன வந்தாச்சு, இதில் வந்து பார்த்தோன்னா 45. இப்போ 45 km/h. இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ரைட்டு பாருங்கள், ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம்னா ஆப்ஷன் வந்து பார்ப்போம் என்ன வருது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு 30 வராது, 25 வராது, ஃபோர்த்து நமக்கு என்னஜே வராது. ஏன் ஃபோர்த்து வராது, ஃபோர்த்து என்ன கொடுத்துருக்கு நமக்கு வந்து 40 தான் கொடுத்துருக்கு. அப்போ அது வராது. அப்போ தேர்டு வந்து 40 கொடுத்துருக்கு, அது வராது. ஃபோர்த்து கொடுத்துருக்கு, ஃபோர்த்து வந்து நமக்கு என்ன இருக்குது 45 கொடுத்துருக்கோம், ஃபோர்த்து தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே என்ன மாற்றி தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டான வேல்யூ ஃபோர்த்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 4 தான் இதில் வந்து கரெக்ட் ஆன்சர். ரைட்டா. அப்போ என்ன ஆப்ஷன் 4 அப்படின்னு நினச்சி போட்டுக்க வேண்டியதான். ரைட்டா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஸ்பீடு இந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன செய்யலாம், இந்த கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணி இந்த சம்பளம் போட்டுக்கலாம். அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இது வந்து பார்த்தா நமக்கு வந்து 4. இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து 2 காரும் சேம் டைரக்ஷன் போச்சுன்னா என்ன செய்யணும், நம்ம போட்டோம்ல அங்கே கவனிங்க, சேம் டைரக்ஷனாக ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதே மாடல் தான். சேம் டைரக்ஷன் போடும்போது VR மட்டும் V - V dash வச்சுக்கணும், அவ்வளோதான். சேம் டைரக்ஷன்னா சப்ட்ராக்ட், ஆப்போசிட்னா ஆட் பண்ணணும். அதான் நான் உங்களை அப்போ முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன். ட்ரெயின் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் என்ன செய்யுது, ஈஸ்ட்டு கிழக்கு வாக்க போகுது, இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இன்னொரு ட்ரெயின் வெஸ்ட்டு மேற்கு வாக்க வந்துன்னா, அந்த கிழக்கு வாக்க போகிற ட்ரெயினில் இருப்பான்ல ஈஸ்ட்டில் போகக்கூடிய ஒரு பையனுக்கு அது எதாச்சும் இந்த வெஸ்ட்டில் போகக்கூடிய ட்ரெயின் வந்து என்ன செய்யும், ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆப்போசிட் போது ஆட் பண்ணிக்கணும், அது நம்ம அதில் புரிஞ்சுக்கிறோம். ரைட்டா. சேமில் வேணால் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ரைட், ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு